டு ஆல். நம்ம இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா blood vessels. எதுனா arteries அண்டு வெயின்ஸ். அதாவது பியூர் blood யார் எடுத்துகிட்டு போகிறா, இம்ப்யூர் blood யார் எடுத்துகிட்டு வரா, எங்கேருந்து எங்கே, லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு யார் கொண்டு வரா, அதே மாதிரி ஆல் ஓவர் த பாடிக்கு யார் வந்து பியூர் blood பம்ப் பண்ணுறா, அதே மாதிரி ஆல் ஓவர் பாடியில் வந்து இம்ப்யூர் blood யார் எடுத்துகிட்டு வரா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். blood vessels are a network of branched tubes that transport blood. அப்போ இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, ஒரு சிங்கிள் ஒன்றும் இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரு. ஸோ அது என்னென்னா நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்டு, பல கிளைகளாக இருக்குது, டியூப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பிளட். There are three types of blood vessels, namely தமனி, சிரை, இரத்த நாளங்கள் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேப்லரிஸ் என்னென்ன இருக்குது. 3 இரத்த நாளங்கள் என்னென்ன அப்படின்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேப்லரிஸ். ஃபஸ்ட்டு ஆர்டரிஸ், தே ஆர் திக் அண்டு எலாஸ்டிக். எப்படி இருக்குதா, கொஞ்சம் திக்காகவும் ஃப்ளெக்சிபிளாக எலாஸ்டிக் வெசல்ஸ் தட் கேரி blood. எதை எடுத்துகிட்டு போகுது, blood away from the heart to various organs of the body. எங்கேருந்து எடுத்துகிட்டு போகுது, ஹார்ட்லேருந்து எல்லா பாடிக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆல் arteries கேரி ஆக்சிஜனேட்டட் blood. ஆக்சிஜனேட்டட் blood அப்படின்னா என்னது, சுத்தமான ரத்தம். அப்போ ஆக்சிஜனேட்டட் blood எக்ஸப்ட் த பல்மனரி ஆர்ட்ரி. அதுலேயே உனக்கு வந்து என்னென்னா பல்மனரி ஆர்ட்ரி அப்படின்னா பல்மனாலஜி அப்படின்னா என்னென்னா லங்ஸுக்கு போகிற ஆர்ட்ரி வந்து which carries deoxygenated blood to the lungs. அப்போ 2 இருக்குது ஆர்ட்ரிஸ்லேயே. வந்து ஹார்ட்லேருந்து போகக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னா பியூர் பிளட் எடுத்துகிட்டு போகுது. அதே மாதிரி லங்ஸ்லேருந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா இம்ப்யூர் பிளட் எடுத்துகிட்டு போகிறது. எது, ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு. அடுத்து வெயின்ஸ், இதுக்கு ஆப்போசிட்டு. வெயின்ஸ் வந்து எப்படின்னா தின் அண்டு நான் எலாஸ்டிக் வெசல். அதை கம்பேர் பண்ணும்போது என்னது, இது தின்னாக இருக்கும். அப்புறம் என்னது, எலாஸ்டிக் கிடையாது, நான் எலாஸ்டிக் வெசல்ஸ் த டிரான்ஸ்போர்ட் blood டு த ஹார்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். அப்போ எல்லா ஆர்கன்லேருந்தும் இம்ப்யூர் blood எடுத்துகிட்டு வருது எங்கள் ஹார்ட்டுக்கு. ஆல் த வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் blood. டீஆக்சிஜனேட்னு கெட்ட ரத்தம்னு சொல்லக்கூடிய அசுத்த ரத்தம் எடுத்துன்னு வருது, எக்ஸப்ட் பல்மனரி வெயின். அப்போ அது வந்து என்னது, பல்மனரி வெயின்ஸ் என்ன பண்ணுது, பியூர் blood எடுத்துகிட்டு வருது, விச் கேரி ஆக்சிஜனேட்டட் blood ஃப்ரம் த லங்ஸ்லேருந்து எங்கே எடுத்துகிட்டு வருது, ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. யாரோட வேலை, இந்த வெயின்ஸ். அப்போ 2 டைப் இருக்குது. ஆர்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா எல்லா பாடிக்கும் ஹார்ட்லேருந்து பியூர் blood எடுத்துகிட்டு போகுது. அதே ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு வந்து என்னது, இம்ப்யூர் blood வந்து எடுத்துகிட்டு போகுது. அதே மாதிரி வெயின்ஸில் எல்லா பாடியிலேருந்தும், அதாவது எல்லா டிஷ்யூலேருந்தும் ஆர்கன்லேருந்தும் இம்ப்யூர் blood வந்து எங்கே கொண்டு வருது, ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. ஆனால் பல்மனரி வெயின்ஸ் வந்து என்ன பண்ணுது, லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து பியூர் blood டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கடுத்து கேப்லரிஸ். இது வந்து ரொம்ப குறுகிய ஒரு இது. கேப்லரிஸ் ஆர் நேரோ டியூப்ஸ், ரொம்ப குறுகியதாக இருக்கும். ஃபார்ம்டு பை பிரான்ச்சிங் ஆஃப் ஆர்ட்ரியோல்ஸ். எதை ஃபார்ம் பண்ணுது, பிரான்ச்சிங் ஆர்ட்ரியோல்ஸ் விச் தென் யுனைட், எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஒருங்கிணைக்குது, டு ஃபார்ம் த வென்யூல்ஸ் அண்டு வெயின்ஸ். எதையெல்லாம் ஒருங்கிணைக்குது, வென்யூல்ஸையும் வெயின்ஸையும். தே ஆர் அபவுட் 80 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். அது எவ்வளோ டயாமீட்டர் இருக்குன்னா 8 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். கேப்லரிஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் எபித்தீலியல் இல்லை எண்டோத்தீலியல் செல்ஸ்.
எதனால் ஓரடுக்காலான எண்டோத்தீலியல் செல்ஸ். இப்போ நம்ம அங்கே பார்த்தது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக சொல்லணும். ஆர்ட்ரியோட இதையும் வெயின்ஸையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல் என்ன முக்கியமானது இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த வெயின்ஸ் என்ன பண்ணுது, எல்லா இம்ப்யூர் பிளட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வருது இல்லையா, கலெக்டிங் வெசல். இது என்ன கலரு, பிங்க் இன் கலர். வெயின்ஸ் என்ன கலர்னா ரெட்டு. ஆர்ட்ரி வந்து என்னென்னா டீப் லொக்கேஷன், ரொம்ப இன்டீரியர். பட் வெயின்ஸ் வந்து மேலோட்டமாக சுப்பீரியர், அதாவது சூப்பர்ஃபிஷியல்னு சொல்லக்கூடிய, சூப்பர்ஃபிஷியல்னா அந்த சர்ஃபேஸ் மேலே இன் லொக்கேஷன். பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். இந்த பம்ப் பண்ணும்போது என்னென்னா ஹை ப்ரெஷரில் தான் வந்து என்ன அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இது என்னென்னா லோ ப்ரெஷரில் பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர். வால் ஆஃப் ஆர்ட்ரி இஸ் ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக். நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதோட லேயர் என்னன்னு சொன்னோம், ரொம்ப திக்காகவும் எலாஸ்டிக்காக இருக்கும். இது அப்போ என்னது ஆப்போசிட்டு, வீக், தின் அண்டு நான் எலாஸ்டிக். ஸோ அப்போ அடுத்து என்னென்னா ஆல் ஆட்ரிஸ் என்ன பண்ணுது, கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட், சுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது, எல்லா பக்கத்துக்கும் கொண்டு போகுது. பட் என்னென்னா ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போகிற ஆர்ட்ரி மட்டும் என்னது, அதாவது அதுக்கு பேர் என்னது பல்மனரி ஆர்ட்ரி மட்டும் என்னது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. அது இங்கே ஆல் வெயின்ஸ் கேரி இம்பியூர் பிளட், அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட், எக்ஸப்ட் லங்ஸுக்கு போகிற வெயின்ஸ். எது, பல்மனரி வெயின்ஸ். அதுக்கடுத்து இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ஆப்ஷன். இதில் ஆர்ட்ரியில் வந்து இன்டர்னல் வால்வு இருக்காது. பட் என்ன, இதில் வந்து வெயின்ஸில் வந்து இன்டர்னல் வால்வ் இருக்கும் ப்ரெசன்ட். ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அந்த டயக்ராமில் எது ரெட் கலர், எது ப்ளூ கலர் எதுன்னு தெரியுது இல்லையா. ரெட்டு வந்து எல்லா பார்ட்ஸ்லேருந்து என்னத்தை கொண்டு வருது, இம்ப்யூர் பிளட்டை கொண்டு வருது. ப்ளூ என்ன பண்ணுது, எல்லா பக்கத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் என்னது சர்க்குலேட்டரி சிஸ்டம். Animals possess two types of circulatory system. என்னென்ன அப்படின்னா ஓப்பன் டைப் அண்டு க்ளோஸ்டு டைப். ஓப்பன் டைப் அப்படிங்கிறதுனா லோயர் ஆர்கானிஸில் இருக்கும். எதுன்னா அந்த ஆர்த்தோபோட், மொலாசஸ், நத்தையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குரூப். அதுக்கடுத்து அஸ்கல்மிந்து அப்படிங்கிற அந்த புழுவிலாம் பார்க்கும்போது என்ன டைப்னா ஓப்பன் டைப். In open type of blood is pumped by heart into blood vessels that open into blood spaces called sinuses. அப்போ இது வந்து எப்படின்னா டைரெக்டாக, அதாவது these sinuses are the body cavities which are called ஹீமோகால். அதாவது கேப்லரி சிஸ்டம் வந்து இருக்காது. இந்த பம்பிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து ஆர்த்தோபோட், மொலாசஸ் அண்டு அஸ்கிடியன். இப்போ நம்ம இதெல்லாம் என்னென்னா க்ளோஸ் டைப். இன் க்ளோஸ்டு டைப் த பிளட் ஃப்ளோஸ் இன் எ கம்ப்ளீட் சர்க்கியூட் அரவுண்ட் த பாடி த்ரூ ஸ்பெசிஃபிக் பிளட் வெசல்ஸ். நம்ம அங்கே என்னென்னா ஓப்பன் டைப்பில் வந்து அந்த ஸ்பேஸ் வச்சு போயிடும். ஆனால் இங்கே வந்து ஒரு டியூபுலார் ஸ்ட்ரக்சர் மாதிரி வெசல்ஸ். த பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் எதுலேருந்து ஆர்டரிஸ் டு வெயின்ஸ் த்ரூ ஸ்மால் பிளட் வெசல்ஸ் கால்டு, அதுக்கு பேர் தான் என்னது கேப்லரிஸ். அந்த ரத்த நாளம் உறிஞ்சி போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, பம்ப் பண்ணி உள்ளே இருந்து வெளியே போகிறது, அதே மாதிரி வெளியிலேருந்து எல்லாம் உள்ளே வர்றது. ஆனால் ஓப்பன் டைப்பில் அது மாதிரி கிடையாது. இந்த மோர் டு நோவில் பார்த்தீங்கன்னா
க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து யார் சொன்னாங்கன்னா வில்லியம் ஹார்வி. அதனால் இவருக்கு பேர் என்னென்னா, இவர் என்னன்னு சொல்கிறோன்னா மாடர்ன் ஃபிசியாலஜி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜின்னு இவரை நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹார்ட்டில் வந்து எத்தனை சேம்பர் இருக்குன்னா 4 சேம்பர் இருக்கும். ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம், அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ன்ட்டு 4 சேம்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறோம். ஹார்ட் இஸ் ஏ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன். மசில்ஸ் அப்படியே என்ன ஆகுது, சுருங்கி விரியக்கூடிய ஒரு பம்பிங் ஆர்கன். தட் பம்ப்ஸ் அவுட் த பிளட் இன்டு த பிளட் வெசல்ஸ். எப்படி பம்ப் பண்ணுறதுனால ரத்தம் வந்து வெளியேறுது. ஹியூமன் ஹார்ட் இஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சிச்சுவேட்டட் பிட்வீன் த லங்ஸ். 2 லங்ஸுக்கு இடையில சென்டரில் இருக்குது. ஸ்லைட்லி டில்டு டுவேர்ட் த லெஃப்ட் அண்ட் அபோவ் த டயாஃப்ரம். எதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த டயாஃப்ரம், இந்த thoracic கேவிட்டி, thorax கேவிட்டிக்கு மேலே, அதான் டயாஃப்ரம் அப்படிங்கிற அந்த இது போகுது இல்லையா, எது அலிமெண்ட்ரி கெனால். ஸோ அதில் டயாஃப்ரமுக்கு மேலே. The heart is made up of specialized type of muscle called cardiac muscle. அந்த ஹார்ட்டை வந்து ஒரு மசில் வந்து கவர் பண்ணி, அந்த மசிலுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கார்டியாக் மசில். அந்த வால் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது the heart is enclosed in a double walled sac called the pericardium. எந்த ஜவ்வால் சூழப்பட்டிருக்குன்னா அந்த கார்டியாக் மசில், அதுக்கு பேர் வந்து டபுள் வால்டு லேயருக்கு பேர் என்னென்னா பெரிகார்டியம். இட் கண்டெய்ன்ஸ் லூப்ரிகேஷன் என்னது, அந்த உராய்வு இருக்கு இல்லையா, அப்படியே சுருங்கி வருகிறது, லூப்ரிகேஷன். பெரிகார்டியல் ஃப்ளூயிட் which reduces friction during heartbeat and protect its from எதுலேருந்து மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்லேருந்துலாம் பாதுகாக்கிறது யார் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட், பெரிகார்டியல் ஃப்ளூயிட், திரவம். இந்த ஹார்ட் இஸ் 4 சேம்பர் சொன்னேன் இல்லையா, 4 அறைகளை கொண்டது. இந்த 4 சேம்பர் என்ன, the 2 upper thin walled chambers of the heart are called auricle or atrium. சிங்குலர் சொல்லும்போது ஆட்ரியம். அப்போ 4 ஆரிக்கிள்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஆரிக்கிள், 2 சேம்பர்ஸ் வந்து என்னது, ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம் ஆரிக்கிள்னு சொல்லக்கூடியது. அண்டு 2 லோயர் எப்படி இருக்குன்னா திக் வால்டு சேம்பர் ஆர் கால்டு வென்ட்ரிகிள்ஸ். அதில் என்னது ரைட் வென்ட்ரிகிள்ஸ், லெஃப்ட் வென்ட்ரிகிள்ஸ். இப்போ மொத்தம் 4 சேம்பர். இந்த சேம்பர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை portion called septum. செப்டம்னா தனித்தனியாக பிரிச்சிருக்கு, செப்டேட். The septum between auricle and ventricle prevents the mixing of oxygenated and deoxygenated blood. அந்த செப்டம் எதை வந்து தடுக்குதுன்னா பியூர் பிளட்டும் இம்பியூர் பிளட்டும் கலக்காமல் பார்த்துக்கிறது தான் அந்த செப்டம். அப்போ அந்த 2 auricles are separated from each other by interatrial septum. அந்த 2 ஆரிக்கிள் இருக்கு இல்லையா, செப்பரேட்டடு யார் அப்படின்னா இது ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்குது, ஆட்ரியம், செப்டம். The left atrium is smaller than the right atrium. எதை காட்டில் ரைட் ஆட்ரியம், அதாவது லெஃப்ட் ஆட்ரியம் வந்து ரொம்ப ஸ்மாலர் எதை கம்பேர் பண்ணும்போது ரைட் ஆட்ரியம். அதே மாதிரி இந்த ரைட் ஆட்ரியம் தான் எதை ரிசீவ் பண்ணுது, deoxygenated blood from different parts of the body through
The main veins were in superior vena cava, inferior vena cava and coronary sinus. அப்போ எது வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ரைட் ஆட்ரியம் இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஆட்ரியம் தான் எந்த பிளட்டை வந்து கேட்ச் பண்ணுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் ரிசீவ் பண்ணுது. அதுக்கடுத்து பல்மனரி வெயின்ஸ் பிரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட். பல்மனரின்னா என்னது, லங்ஸ். அந்த வெயின்ஸு எதை கொடுக்குது, ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லெஃப்ட் ஆட்ரியம் ஃப்ரம் த லங்ஸ். எங்கேருந்து கொடுக்குது, லங்ஸ்லேருந்து வர பிளட்டு யார் கொண்டு வரான்னா இந்த பல்மனரி வெயின்ஸ். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்கிள் pump blood into the right and left ventricle respectively. அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்கிள்ஸ் என்ன பண்ணுது, பம்ப் பிளட்டு எங்கே போகுது, ரைட் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிகிளுக்கு. அப்போ ரைட் ஆட்ரியத்துலேருந்து எங்கே போகுது, ரைட் வென்ட்ரிகிளுக்கு போகுது. அதே மாதிரி லெஃப்ட் என்னது, லெஃப்ட் வென்ட்ரிகிள்ஸ்க்கு போகுது ரெஸ்பெக்டிவ்லி. இந்த வென்ட்ரிகிள்ஸ் ஃபார்ம் த லோயர் பார்ட் ஆஃப் த ஹார்ட். வென்ட்ரிகிள் எங்கே இருக்குது, மேலே இருக்கிறது 2 ஆட்ரியம், ரைட் அண்ட் லெஃப்ட்டு. அதேமாதிரி கீழே இருக்கிறது என்னது, ரைட் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிகிள்ஸ். இந்த 2 ventricles are separated from each other by interventricular septum. எப்படி நம்ம ஆட்ரியத்தை சொன்னோமோ அதே மாதிரி இதுவும் என்னது, வென்ட்ரிகிள்ஸை செப்பரேட் பண்ணுது, 2 வென்ட்ரிகிள்ஸையும். The left and right ventricles have thick wall because the ventricle have to pump out blood with force away from the heart. அதனால தான் அந்த லேப்டாப் சுருங்கி விரியும் போது என்னது, பம்ப் பண்ணுது. ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிகிள் arises the pulmonary trunk. எங்கேருந்து, அந்த டயக்ராமில் வருங்க, பல்மனரி ட்ரங்க்லேருந்து, which bifurcates to form right and left pulmonary arteries. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரிஸ் எதை சப்ளை பண்ணுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் சைட். போத் சைட்லேருந்து என்ன ஆகுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பம்ப் பண்ணுது. இந்த லெஃப்ட் வென்ட்ரிகிள் இஸ் லாங்கர் அண்டு நேரோவர் தென் த ரைட் வென்ட்ரிகிள். எதோட கம்பேர் பண்ணும்போது, ரைட் வென்ட்ரிகிள் கம்பேர் பண்ணும்போது லாங்கர் அண்டு நேரோ, குறுகியதாக முடியும். The walls are about 3 times thicker than the right ventricle. எதை கம்பேர் பண்ணும்போது, ரைட் வென்ட்ரிகிள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 3 times thicker. எது, லெஃப்ட். அப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிகிள் gives ரைஸ் டு எதுக்கு, அரோட்டா. அப்போ எதையெல்லாம் சப்ளை பண்ணுது, இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, சப்ளைடு பை த அரோட்டா டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. அந்த அரோட்டா வழியாக என்ன ஆகுது, ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சப்ளை ஆகுது. அப்போ இந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் சப்ளை பிளட் டு த ஹார்ட். எது, கொரோனரி ஆர்ட்ரிஸ். அதுக்கடுத்து வால்வ். என்னென்ன வால்வ்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம். அதாவது ரைட்டு ஆட்ரியம் ரைட் வென்ட்ரிகிளுக்கு இடையில் ட்ரைகஸ்பிட் வால். அதே வந்து லெஃப்ட் ஆட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிகிள்கிட்ட என்ன இருக்குது, பைகஸ்பிட் வால். அதே மாதிரி அரோட்டிக் வால். இப்போ நம்ம இதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம், என்னென்ன இருக்குன்னு. இங்கே பல்மனரி வால்ஸ் இருக்கும், நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வால். The valves are the muscular flaps that regulate the flow of blood in a single direction and prevent back. திரும்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, போக விடாது. ஒரு தடவை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருந்து திரும்ப பேக் போகாது, ரிட்டர்ன் பேக். The heart contains 3 types of valves. Right atrioventricular valve. அப்போ அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ரைட் ஆட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிகிளுக்கும் இடையில என்ன இருக்குதுன்னு சொன்னால் ட்ரைகாஸ்பிட் மூவிதல் வால்வு அப்படின்னு பேர்.
இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த எதுக்கு இடையில ரைட் ஆரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு இடையில இட் ஹேஸ் 3 தின் ட்ரையாங்குலர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஃப்ளாப்ஸ் அண்ட் therefore கால்டு ட்ரை கஸ்பிட் வால் மூவிதழ் வால்வுன்னு சொல்லக்கூடியது. எது எங்கேருந்து பிளட் வந்துட்டா ரைட் ஆட்ரிக்கிலேருந்து ரைட் ஆரிக்கிளுக்கு ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துடுச்சுன்னா திரும்ப மறுபடியும் ரிட்டர்ன் பேக் போகாது. The apices of the flaps are held in position by என்னன்னா cardiodendinae arising from the muscular projection of the ventricle wall known as papillary muscles. அதுக்கு பேர் என்னது அந்த அபெக்ஸ்னா நுனிப்பகுதியில் அந்த ஃப்ளாப் எந்த பொசிஷன் இருக்கு cardiodendinae arising from the muscular projection பேர் என்னது papillary muscles. அதே மாதிரி லெஃப்ட் ஆட்ரியோவென்ட்ரிகுலர் இதுக்கு பேர் வந்து பைகஸ்பிட் வால்வு ஆர் மிட்ரல் வால்வுன்னு சொல்லக்கூடியது. அதாவது ஈரிதழ் வால்வு. பைனா எத்தனை 2 பார்த்தது 3 மூவிதழ் வால்வு ட்ரைகஸ்பிட். இது வந்து பைகஸ்பிட். இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் எதுக்கு லெஃப்ட் ஆரிக்கிளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு இடையில அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இட் ஹேஸ் 2 cusp 2 வால்வு தான் இருக்குது. அதுக்கு பேர் என்ன therefore கால்டு பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ். ஹார்ட் சாம்பஸ் இன் வெர்டிபிரேட் அனிமல்ஸில் பார்த்தா 2 சாம்பர்டு ஃபிஷ்ஷஸ் 3 சாம்பர்டு வந்து ஆம்பிபியன் ஃப்ராகுக்கெல்லாம். அதே மாதிரி இன்கம்ப்ளீட் 4 சாம்பர் பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸுக்கெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் 4 சாம்பர் பார்த்தீங்கன்னா ஏவ்ஸ் மேமல்ஸ் அண்டு crocodile இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 அறைகளை கொண்டதாக இருக்குது. அடுத்து செமி லூனார் வால்வ் பிறைச்சந்திர வால்வுன்னு அந்த நிலாவில் வந்து பாதியில் மறைச்சிருந்தா எப்படி இருக்கும் அதுக்கு பேர் தான் என்னது செமி லூனார் வால்வ். இந்த மேஜர் ஆர்ட்ரிஸ் அதாவது என்னது பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அரோட்டா விச் லீவ் த ஹார்ட் have semi-lunar valve which prevent backward flow the blood into the ventricles. மறுபடியும் எங்கே வராது வென்ட்ரிகிள்ஸ்க்கு. தே ஆர் பல்மனரி ஆர் அரோட்டிக் செமி லூனார் வால்வ். இதுக்கு பேர் என்னது பிறைச்சந்திர வால்வுன்னு பேர். ஓகே, ஸோ இது வரைக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க.